ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஒரு வேலை பெண்டிங் போட்டிருந்தேங்க. அது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இழுத்துட்டே தான் போகுது. ஒரு வழியாக இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அது வேற எதுவும் இல்லை, கேஸ்ட் அயர்ன் கடாய் ஒன்றும் தோசைக்கல் ஒன்றும் சீசனிங் பண்ண வேண்டியதாக இருந்தது. இதை எப்படி சீசன் பண்ணலாம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தோசைக்கல் ப்ளஸ் காஸ்ட் அயர்ன் கடாய் ரெண்டுமே வந்துட்டு நம்ம நார்மலாக வெஷல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற லிக்விடை வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக இதில் வந்துட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க தோசைக்கல்லை மேலே வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்துட்டு தோசைக்கல் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஆனியன் கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தோசைக்கல் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வதக்கியும் எடுத்துக்கலாம். இதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். காஸ்ட் அயர்ன் கடாய்க்குமே அதே ப்ரொசீஜர் தான். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஆனியனை மட்டும் செப்பரேட் பண்ணிடலாம். இதை கண்டிப்பா வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும். இப்போ தோசைக்கல்ல நான் தோசை ஊற்றும் போது ஃபர்ஸ்ட் தோசை எனக்கு வரவே இல்லை. செகண்ட் தோசைக்கு ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி ஆயில் கூட அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு மேலேயே தோசை ஊற்றும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோசையை விட இந்த தோசை ரொம்ப சூப்பராகவே வந்ததுங்க. இன்னைக்கு இந்த ரெண்டு பாத்திரத்தையுமே நல்லா சீசனிங் பண்ணியாச்சு.